பென்ட்ரைவ் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ரெடி பூஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் டிவைஸ். இங்கே இருக்கிற ஸ்கேலில் நீங்கள் எவ்வளோ மெமரி அமௌண்ட் ஆஃப் மெமரி நீங்கள் இதுக்கு செலக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 7ல் மேக்ஸிமம் வந்து 32 GB வரைக்கும் நம்ம கே மெமரிக்காக இந்த ரெடி பூஸ்டில் ஃப்ளாஷ் மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸ் 7 NTFS ஃபார்மேட்டில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரே ஒரு டிவைஸ் தான் இல்லை, மல்டிபிள் டிவைஸை நம்ம யூஸ் பண்ணி கேவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 GB செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ளை. ஓகே. இப்போ பென்ட்ரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 GB கே மெமரிக்காக அந்த SSD யூஸ் ஃப்ளாஷ் மெமரி பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹார்ட் டிஸ்க்கை விட ஸ்பீடாக இருக்கும். எதை பொறுத்துனாக்கா இன்புட் ஐஓ போர்ட்டை பொறுத்து ஸ்பீடாக இருக்கும். அதனால நம்ம கே மெமரிக்காக இதை யூஸ் பண்ணோம்னாக்கா ஸ்பீடப் கொஞ்சம் இருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுது இதனோட பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரில் போய் பார்க்கலாம். ரெடி பூஸ்ட் கே மெமரிக்கான பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டருக்கு போகிறீங்க. ஆட் ரெடி பூஸ்ட் கே ஆட் கொடுத்துட்டு ஓகே. நம்ம ரெடி பூஸ்ட் கே எவ்வளோ மெமரி யூஸ் ஆகுதுன்றத நீங்கள் இந்த சார்ட் மூலம் பார்த்துக்கலாம். சார்ட் வேணும்னா மாற்றிக்கோங்க. ரிப்போர்ட்டில் வேணுமா, பைட் கேடு எவ்வளோ பைட் கே மெமரி யூஸ் ஆகிட்டு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் ஆச்சு, ஆவரேஜ் எவ்வளோ, இது மாதிரியான டீட்டெயில் இதில் கிடைக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ண இந்த பென்ட்ரைவ் கே மெமரியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரேம் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் கே இல்லாமல் யூஸ் ஆகும். அதாவது 1 GB 2 GB யூஸ் பண்ணிட்டு இருந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம்னாக்கா சில வீடியோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக மெமரி தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே மெமரி இந்த மாதிரி பென்ட்ரைவுக்கு ரெடி பூஸ்ட் ஆப்ஷனால நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் ஸ்பீடப் இருக்கும். அதாவது இந்த ரெடி பூஸ்ட் ஆப்ஷனால ஸ்பீடப் கிடைக்குது அப்படின்றதுனால ஒரேடியாக என்ன சொல்கிறது ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகிறதில்ல. நீ தேவையானப்போ மட்டும் கே மெமரியை பொறுத்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெடி பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. பைட் கேடு எவ்வளோ யூஸ் ஆகிருக்குதுன்றதை பார்க்குறீங்க. 9. ஓகே. இப்போ பென்ட்ரைவ் எப்படி ரெடி பூஸ்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்படி ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பென்ட்ரைவ் இப்போ ரெடி பூஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து இப்போ ஆட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரிஜெக்ட் ஆகாது. ஸோ ரெடி பூஸ்ட் ஆப்ஷனில் போய் do not use this device செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை. இந்த ரெடி பூஸ்ட்டுக்காக அந்த கேவ் கான்ஃபிகரேஷன் பண்ணதெல்லாம் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே அண்ட் ரிஜெக்ட். ஓகே. இது மாதிரியான சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோஸ்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.